முன்னொரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு வணிகன் தனது மனைவி நீலியுடன் வாழ்ந்து வந்தான். அவனது தீய குணங்களால் ஒரு விலை மாதுவின் மாயவலையில் சிக்கி தனது செல்வத்தை இழக்க ஆரம்பித்தான். இதை கண்டித்த நீலியின் மீது கோபம் கொண்டு அவளை கொல்ல முடிவெடுத்தான். அப்படி ஒரு நாள் நீலியை திருவிழாவிற்கு அழைத்து செல்வதாக கூறி எல்லா நகைகளையும் அணிந்து வர சொன்னான். மணப்பெண் போல் அலங்காரத்துடன் காட்டு வழியில் செல்லும் போது நீலியின் கணவன் அவள் கழுத்தில் உள்ள நகைகளை வலுக்கட்டாயமாக பிடுங்கி பின் அவளை கிணற்றில் தள்ளி கொன்றான். தன்னை நயவஞ்சகமாக கொன்ற வணிகனை பழிவாங்க நீலி பேயாக மாறி அலைந்தாள். இதை அறிந்த வணிகன் ஒரு சாமியாரை சந்தித்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு மந்திரவாளை பெற்றான். எந்நேரமும் அவன் அந்த மந்திரவாளுடன் இருந்தான். ஒரு நாள் வணிகன் வியாபாரத்திற்காக பழையனூர் செல்லும் வழியில் நீலி அழகிய பெண்ணாக மாறி அவனை பின்தொடர்ந்தாள். பயந்த வணிகன் பழையனூரில் உள்ள 70 வேளாள மரபில் உள்ள பெரியோர்களிடம் சென்று முறையிட்டான். ஆனால் நீலி, இவர் என் கணவர், என்னை விட்டு செல்ல முயல்கிறார் என்று கத்தி அழுது நீலி கண்ணீர் வடித்தாள். ஆனால் வணிகனோ, இவள் பேய், என் மனைவி அல்ல என்று எவ்வளவோ கூறியும் அந்த வேளாளர்கள் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் இருவரிடமும் இன்றிரவு இங்கு தங்குங்கள், விடிந்ததும் பேசலாம் என்று கூறினர். வணிகனின் கையில் இருந்த மந்திர வாளையும் பெற்றுக்கொண்டனர். வணிகனின் கையில் வாள் போன மறுகணமே அழகான பெண்ணாக இருந்த நீலி பேயாக மாறி வணிகனை கொன்று தன் பலியை தீர்த்து கொண்டாள். தங்களால் வணிகனை காப்பாற்ற முடியாமல் போகவே 70 வேளாளர்களும் ஒரு சேர தீயில் இறங்கி தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டனர்.